நம்ம பான் வீடியோ பாக்குறதுக்கும், அதுக்கப்புறம் சிகரெட் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு வகையில நாம அது காரணமாவே இருந்தாலும், ஆனா நாம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற இந்த நெகட்டிவ் டோபமைன் தான் காரணம். மெயினான காரணம் அதுதான். அந்த டோபமைன் தான் பாத்தீங்கன்னா, நம்மள இந்த ஒரு விஷயம் பண்ண வேணாம்னு நாம நினைச்சாலும், அதை பண்ணுன்னு சொல்றது யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த டோபமைன்ஸ் தான். சோ அந்த டோபமைனை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டோபமைன்னா என்ன அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் இந்த டோபமைனால எப்படி நம்ம அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம், இந்த டோபமைன்ஸை எப்படி நெகட்டிவா நம்ம மாத்துறோம், பாசிட்டிவ் டோபமைனை எப்படி நம்ம நெகட்டிவ் டோபமைன்ஸா மாத்துறோம் அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறம் இந்த டோபமைனை எப்படி நம்ம லைஃப்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ லாங் வீடியோவா தான் இருக்கும். இந்த லாங் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய இன்னைக்கு ஒரு சக்சஸ் தான். ஏன்னா நம்ம 37 செகண்ட் 47 செகண்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவலை குறைச்சி வச்சிருக்கோம். இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் வரப்போகுதுன்னு தெரியல, பட் ஆனா எத்தனை நிமிஷம் வருதோ அந்த நிமிஷம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுவே இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சக்சஸ் தான். ஏன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் லெவலை கூட்டி வச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் கூட்டி வைக்கிற போறீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா ஏற்படும். அப்படி ஏற்படுச்சுன்னா எனக்கு பெரிய சந்தோஷம் தான். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோபமைன்னா என்னன்றத பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம மூளையில இருக்கிற அந்த நியூரான்ஸ் தான் அந்த டோபமைன் அப்படின்றது. இந்த டோபமைனோட வேலை என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஆர்வத்தை தூண்டுறதுதான் அதோட வேலை. இந்த விஷயம் பண்ணாத, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க காதோரமா ஒரு சவுண்ட் கேட்க பாத்தீங்களா, அந்த சவுண்ட் எல்லாம் ஏற்படுறது இந்த டோபமைன்ஸ் தான். இந்த டோபமைனால தான் நம்ம அடுத்த மூவ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். நம்ம அந்த டோபமைன் சொல்றதால அதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கை காலால அந்த மூவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த வேலையை செய்யறோம். எக்ஸாம்பிளுக்கு ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, வேட்டையாடி சாப்பிடுற காலத்துல நமக்கு பசி இருக்கும் போது ஒரு மான் முன்னாடி ஓடிச்சுன்னா அந்த மானை வேட்டையாடி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது பாத்தீங்களா, அந்த தோண வைக்கிறது அந்த டோபமைன் தான். அப்படி தோணதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு அந்த டோபமைன்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி நமக்கு அந்த ஒரு தைரியத்தையும் அதுக்கப்புறம் அது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கும் ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம பிரெயின் வந்து நம்மளோட கை கால்களுக்கு எல்லாம் ஆக்டிவிட்டிஸை கொடுத்து மூவ் ஆகி நம்ம அதை வேட்டையாட போயிடுவோம். அந்த வேட்டையாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு குட் ஃபீல் கொடுக்கு பாத்தீங்களா, அந்த இதுக்கெல்லாம் ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்பார்க் ஆனது யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த டோபமைன்ஸ் தான். இந்த வேலையை தான் இந்த டோபமைன்ஸ் பண்ணுது. இந்த விஷயம் பண்ணாத, அதுக்கப்புறம் அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டோபமைன்ஸ் தான் உதவி பண்ணுது. டோபமைன் தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு, சர்வை பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அம்சமாவே இருக்கு அப்படின்னா. அப்ப அந்த டோபமைன் நல்லது தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த டோபமைன்ஸ் நம்ம நல்ல விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணா ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்றது டோபமைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம நெகட்டிவாவே பழக்கப்படுத்தி வச்சிட்டோம். அதனாலயே பாத்தீங்கன்னா இந்த டோபமைன்ஸ் மழுங்கி போயிருச்சு. ஸோ நம்ம மூளையும் மழுங்கிது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப ஈஸியா அடிக்ஷன்ஸ் ஆகிடும். இப்ப எப்படி அடிக்ஷன்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடிக்ஷன்ஸ் ஆகுறதுனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அடிக்ஷன்ஸ் ஆயிரும். ஏன்னா அடிக்ட் ஆயிரும். எதனால அப்படின்றத பாத்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி நான் சொன்னமா, இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறீங்கன்னா, அந்த ரீல்ல பாத்தீங்கன்னா ஒரு 47 செகண்ட் ஒரு 50 செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட்டட் ஆக வேண்டிய டோபமைன் வந்து மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. இப்போ திடீர்னு மோட்டிவேட்டான ரீல் வருது, அடுத்த ரீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லவ் ஃபீல் கொடுக்குற ஒரு ரீல் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிமோட்டிவாவோ, அதுக்கப்புறம் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துற ரீலாவோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருதா. இதனால பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல சுரக்க வேண்டிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உடனே ஒரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிருது. இதனால என்ன ஆகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, உங்க மூளை ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிடும். அப்போ மூளை பீக்ல இருந்த உங்க டோபமைன்ஸ் எல்லாமே ஃபுல்லா டவுன் ஆயிரும். அந்த மாதிரி டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கே ஒரு வெறுப்பான உணர்வு, அதுக்கப்புறம் போதுண்டா அப்படின்னு போனை வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கில்ட்டான ஃபீல், இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல தோணும். அந்த தோன்ற விஷயம் நல்ல விஷயமா தான் பரவாயில்ல. இந்த மாதிரி பான் பாக்குறது ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஒரு சீரியஸ் டென்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு பெக்கு போடும் அப்படின்னு தோன்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல தோண ஆரம்பிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் டோபமைனை ஊக்குவிக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி நெகட்டிவா தோணும் போது நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து உட்கார நேரத்துல அப்பப்போ இந்த மாதிரி டோபமைன்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்க அதை போய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது பண்றதால உங்களுக்கு ஒரு லெவல்ல ஓகே, ஒரு டைம் பண்ணா ஓகே, 2 டைம் பண்ணா ஓகே, ஒரு நாளைக்கு நீங்க 4 டைம் இந்த மாதிரி ஆகுறீங்களா, அதனால அந்த டோபமைன்ஸ் எல்லாம் அந்த இதை பண்ணுன்னு சொல்லுது.
அது பண்ணும்போது ஓகே, அது ஒரு டைம் பண்ணா ப்ராப்ளம் இல்ல. அடுத்த டைம் அது பண்ணும்போது அதோட அளவு கொஞ்சம் அதிகமா தான் நீங்க பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஒரு ஒரு வீடியோ பான் வீடியோ பாக்குறத ஒரு 2 வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அது கீழ அப்படின்னு டேபா அடிக்கிட்டே போவீங்களா? அது ஒரு 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 வீடியோ 1 ஹவர் பார்க்க வேண்டிய நேரத்துல நீங்க ஒரு 5 ஹவர் கூட பார்க்கலாம். அதான் அடிக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்ப சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க அடுத்தடுத்து பண்ணும்போது இன்னும் அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது கிடையாது. திருப்தி கிடைக்காததால இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அடிக்ஷன்ஸ் ஏற்படும். அதால நீங்க அது பண்றதால அடிக்ஷன்ஸ் ஆகல. அது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தல. அது பண்றதால அந்த குடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டாலும் அது அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தல. மறுபடியும் பாத்தீங்கன்னா நிறைய மன கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஆனா அவங்க அந்த ஒரு விஷயம் பண்ணா திருப்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, அதனால அதை பண்ண அது ஒரு திருப்தி கிடைக்காம இருக்கிறதுனால அடுத்தடுத்து பண்றாங்க. அதுதான் அடிக்டும் ஆயிடுறாங்க. இப்போ ஈஸியா ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடலாம். ஏன்னா இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. மொபைல் போன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த அடிக்கடி நம்ம இந்த லைஃப் டே டு டே லைஃப்லயே பாத்தீங்கன்னா ஓவர் டென்ஷன், ப்ரெஷர் அதால ஹேண்டில் பண்ண முடியாம இந்த மாதிரி விஷயம் பண்ணி அது ஒரு திருப்தி கொடுக்காம அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கிறோம். சோ இப்படிதான் நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா டோபமைனா நெகட்டிவ் டோபமைனா மாறுது. இது நம்ம இந்த டோபமைன்ஸ் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் டோபமைனா கூட மாத்தலாம். நம்ம அந்த நேரத்துல நீங்க வழி தராத விஷயங்கள்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரி டென்ஷனா இருக்கும்போது ஒரு போர் அடிக்கும் போது டக்கு நீங்க ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த டோபமைன் அந்த மாதிரி டென்ஷன் ஆகும்போது ஒர்க் அவுட் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த படத்துல கூட வரும்ல, இந்த மாதிரி பைசன் படத்துல வர்ற மாதிரி இந்த மாதிரி ஓடுறதோ, இல்ல ஒருவேளை இந்த வாரணாமயிரம் படத்துல வர மாதிரி ஒர்க் அவுட் பண்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அந்த விஷயம் பண்ணும்போது வலியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலி. அந்த நேரத்துல உங்களுக்கு வலியா இருந்தாலும் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம நல்ல கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி இந்த நெகட்டிவான உங்களுக்கு ரொம்ப கில்ட்டான ஃபீலோ இல்ல ஒருவேளை இந்த ரொம்ப டென்ஷன் ஆகி உட்காரும் போது மண்டை குழப்படி ஆகி உட்காரும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் டோபமைன்ஸ் எடுக்காம இந்த பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டோபமைன்ஸ் பாசிட்டிவானதா மாறிடும். உங்களோட லைஃபும் ஓரளவு ஒரு அடிக்ஷன்ஸ்ல இல்லாம ஒரு சில நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகிக்கும். ஆனா அந்த நீங்க பேலன்ஸ் பண்ணும். அந்த விஷயம் பேலன்ஸ் பண்ணாட்டி நம்ம இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் ஆயிரும். இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். அடிக்ஷன் ஆன அந்த டோபமைனை பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, அந்த டோபமைனை ஃபுல்லா விடணும்னு சொன்னீங்கன்னா அது விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, நீங்க ஒரு நாள் உங்க சண்டேஸ் அந்த மாதிரி நாள்ல லீவான உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்குமோ அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி அந்த ஒரு நாள்ல காலையில அதிகாலை எந்திரிக்கிறதுனா கொஞ்சம் நைட்டே நீங்க சீக்கிரமா தூங்கிடணும். நைட்டே தூங்கிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா நைட்டு தூங்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு போனை எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு பட்டன் போனை அந்த போன்ல உங்களோட போன் கால்ஸ் மட்டும் பேசிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நைட்டு சீக்கிரமாவே தூங்கிட்டு காலையில ஒரு அதிகாலையில எஞ்சிக்கோங்க. எஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்துல ரோடு இருந்தாலும் சரி, இல்ல நல்ல வயல்வெளி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இயற்கையான இடமா இருந்தா ஓகே. அந்த மாதிரி இடத்துல நீங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் தான் போகணும் அப்படின்னு கணக்கு இல்லாம உங்களால முடிகிற தூரம் அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் நடந்து வாங்க. அப்போ போல நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாட்டு கேட்டே போகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாம நீங்க மட்டும் பீஸ்ஃபுல்லா தனியா நடந்து போயிட்டு வாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரி நடந்து போயிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே ஒர்க் அவுட் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்ததெல்லாம் நினைச்சு நீங்க நடந்து போகும்போது பார்த்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு நீங்களே சமைச்சீங்கன்னா ரொம்ப சூப்பர். நீங்களே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். இல்லைன்னா சமைச்சிருந்தாங்கன்னா ஓகே சாப்பிடுங்க. அப்போ போலயும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டிவி பாக்குறதோ அதுக்கப்புறம் இந்த போன்ல காமெடி வீடியோஸ் பாக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம நீங்க அப்படியே எந்த ஒரு இது இல்லாம சாப்பாடை மட்டும் நல்லா பொறுமையா உட்காந்து ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ போல உங்க மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கும் ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்ப்போம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பாத்துக்கலாம். இந்த 1 மணி நேரம் பாக்குறதுல என்ன போகுது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. அதை கொஞ்சம் ஏமாத்தி வைங்க. அந்த மாதிரி ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா
உங்க மைண்ட் இந்த அடிக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஒரு தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது எப்படின்னா எப்போ சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கும் பாத்தீங்களா, முதல் எடுக்கும்போது அந்த இதான் அந்த சொன்ன வாய்ஸ் தான் இப்போ வந்து சொல்லும் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா நீங்க அந்த இதை மட்டும் அந்த நிமிஷம் மட்டும் அதை ஏமாத்தி வைங்க. இந்த மாதிரி ஏமாத்திட்டு அதுக்கடுத்து உங்க வீட்டுல எதுவும் வேலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டை அலசி விடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒற்றை அடிக்கிறது, இந்த மாதிரி வீட்டை துடைக்கிறது, வீட்டுல வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலையை பாருங்க. ஏன்னா போர் அடிச்சுட்டே இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால அந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஈவினிங் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்போ முளையும் சும்மாவே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் போர் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி போர் அடிக்கும் போது அப்போ போல இந்த மைண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கும், இந்த இது பண்ணு அது பண்ணு அந்த இதை பாரு இதை பாரு அப்படின்ட்டு. இந்த அடிக்ஷன்ஸான விஷயங்கள்ல மறுபடியும் மைண்ட் சொல்லிட்டே இருக்கும். அப்போ போல மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா அதுவே ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. காலைல எழுந்துச்சு அந்த மாதிரி வாக்கிங் போனது, அதுக்கப்புறம் அந்த வீட்டு வேலை பார்த்தது, அந்த இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போகும். நீங்க டெய்லியும் சொல்லிட்டு இருப்பீங்க நாள் அதுக்குள்ளே ஓடிடுச்சு, ஒரு வாரம் அதுக்குள்ளே போயிடுச்சு, ஒரு மாசம் அதுக்குள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லணும்னா அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டா ரொம்ப ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போய் ஒரு என்னடா இன்னைக்கு நாள்ல ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும் பாத்தீங்களா. அப்படி தோண ஆரம்பிச்சுனாலே ஓகே தான், அன்னைக்கு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்படி தோண ஆரம்பிச்சுன்னா ஓகே, இல்ல சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதுவும் ஓகே தான். அதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தான் போட்டுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி போர் அடிச்சிச்சுன்னா நீங்க அன்னைக்கு உருப்படியா ஒரு விஷயம், எந்த ஒரு மொபைல் போனோ எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு விஷயத்துலயும் ஈடுபாடு இல்லாம அந்த ஒரு நாளை நீங்க ஃபுல்லா வாழ்ந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் நம்ம கொடுக்கணும். அப்படி ஃபீல் கொடுத்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு வின் பண்ணிட்டீங்க. அடுத்து இதே ஓகே இன்னைக்கு ஃபுல்லா பார்க்காம முடிச்சிட்டோம், இன்னைக்கு பார்க்கலாம் அப்ப நாளைக்கு சேர்த்து மாத்த எல்லாத்தையும் பண்ணிடலாம்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இருந்ததே வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி இருந்துட்டு இதே மாதிரி ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ இல்ல 6 மாசமோ கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். உங்களோட லைஃபே பாத்தீங்கன்னா உங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல ஒரு பெட்டரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாங்கோ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய பெரிய முனிவர்களோ அவங்களாம் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாசம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இல்ல உங்க லைஃப் ஃபுல்லாவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையா இருக்கும். இந்த மாதிரி சலிப்பான உணர்வு வரும்ல உங்களுக்கு, என்னடா இது என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி கேள்வியில அந்த மாதிரி வார்த்தைகளே உங்க வாயில இருந்து வராது. எல்லா விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை உண்மையாவே வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனா லைஃப் ஃபுல்லா அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. லிமிட்டை தாண்டி போறதுனாலதான் அந்த அடிக்ஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணு வருது. அதனால அந்த ஒரு லிமிட், இந்த 1 hour நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு 6 மாசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. இந்த லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதே பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். அதனால சொல்றேன், ஒரு 6 மாசம் அந்த மாதிரி இருந்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி 1 hour யூஸ் பண்றதோ, இந்த மாதிரி இன்டர்நெட்ல இந்த மாதிரி காமெடி வீடியோஸ் பார்க்கறதோ, அந்த மாதிரி வீடியோலாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாழும்போது உங்களுக்கு ஒண்ணுமே நீங்க பெருசா அச்சீவ்மெண்ட்ஸோ ஏதோ இல்லாட்டியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டோபமைன்ஸா நெகட்டிவா இருந்து அந்த இதுக்கான அளவுக்கு கிடைக்காததால நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்துடுவோம். என்ன சொல்றது, அந்த பூ பூத்த பூவை பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த சூரியன் உதயமாகறத பாக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகாம போகும் பாத்தீங்களா. அதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்களா. அந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதுல இருந்து உங்க லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சு ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோபமைன்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இது சொல்றது எவ்வளவு ஈஸியா இருக்கோ, ஆனா செய்யறது ரொம்பவே பெரிய கஷ்டம் தெரியும். ஆனா இது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்க கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும், உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உண்மை. இந்த லைஃப்ல எதிர்பார்ப்புகள் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் குறைய ஆரம்பிச்சாலே போதும், லைஃப் பீஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.